வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை அகமதாபாத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். விமான விபத்து குறித்து பிரதமர் அதிர்ச்சியும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். இவ்விபத்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு இதயத்தை உடைக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து விமான விபத்து புலனாய்வு பிரிவு முறையான விசாரணையை தொடங்கியுள்ளது. நேற்று அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் சிறிது நேரத்தில் விபத்துக்கு உள்ளானதில் 241 பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் துயரமான விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் நிறுவனம் 1 கோடி ரூபாய் வழங்கும் என்று டாடா குழும தலைவர் திரு என் சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவுகளை டாடா குழுமம் ஏற்கும் என்றும் அவர்களுக்கு முழு கவனிப்பு மற்றும் ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். விமான விபத்து நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று அகமதாபாத்திற்கு சென்றார். நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்வதற்காக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இச்சம்பவத்தால் முழு தேசமும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார். அகமதாபாத் விமான விபத்து சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலகம் முழுவதும் உள்ள தலைவர்களிடமிருந்து இரங்கல்கள் குவிந்து வருகின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரேஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இதை ஒரு பயங்கரமான சோகம் என்று கூறி தமது ஆதரவை வழங்கியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.